என்னென்ன பட்டு வெட்டி பட்டு சட்டையில வந்திருக்க? என்ன இன்னைக்கே மாப்பிள்ளைய உட்காந்து பிரியா கழுத்துல தாலி கட்டிடலாங்கிற முடிவோட வந்திருக்கியா? ஆமா ஜெயந்தி, நான் எப்பவோ ரெடி. அது பாரு, கோயில்ல இருக்கிறோம், புனிதமான இடம். இந்த ஐயர் இருக்கிறாரு, அவர் மந்திரம் சொன்னாருன்னா இங்கே நான் தாலி கட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். வாங்க மாப்பிள்ள. ஆஹா, அத்தை வாயில இருந்து வாய் நிறைய வாங்க மாப்பிள்ளன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்காங்க. இல்லன்னா வாங்க தம்பி போங்க தம்பின்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல. பிரியா தான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டால, இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள தானே. ஆமா மாப்பிள்ள, வாங்க வாங்க போலாம். வாங்க. ஜெயந்தி, எங்க என் மருமக? அதோ இருக்காமா, வா. மருமகளே, என்னம்மா நீ மட்டும் தனியா உட்கார்ந்திருக்க? இந்த பூ வச்சுக்க. வாங்கோ, மாப்பிள்ளையத்துக்கார வந்துட்டாலே ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் இருங்க, என் மூத்த மாப்பிள்ளையும் மகளும் வந்துட்டோம். சம்பந்தி, செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் தகவல் சொல்லிட்டீங்களா? நேத்தே போன்ல சொல்லிட்டோம், வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க. காவியா வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? இல்லனா வருத்தப்பட போறாங்க. அவங்களுக்கும் சொல்லிட்டோம். அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபாரின் போயிருக்கிறதுனால நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியாது, நீங்க ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நமக்கு இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆன விஷயம் தீனாக்கு தெரியவே வேண்டாம், புரியுதா? அப்புறம் நம்ம பிசினஸ் டல்லா இருக்கிற விஷயமும் அங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். பாசுவும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்கிறது கூட பய தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாத. அதான் வீட்லயே சொல்லிட்டீங்களே, நான் எதையும் காட்டிக்க மாட்டேன். வாங்க. சரி வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாமா. இளமாறன் குட்டி, குழந்தை கொடுங்க மாமா. வாங்க குட்டி. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்க? அக்கா, என்ன பார்த்ததை எப்படி சிரிக்கிறான் பாத்தீங்களா? ஆமா பிரியா, நான் அம்மானு தான் பேரு. ஆனா என்ன விட அவன் உன்கிட்ட தான் நல்லா ஒட்டிக்கிறான். எல்லாரும் வந்தாச்சு, சொன்ன ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். குழந்தை என்கிட்ட உட்காருங்க சார். செல்வம், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். சாமி, நீங்க முகூர்த்த தேதியை குறிச்சிருங்க. சரி, அடுத்த வாரம் ஒரு முகூர்த்தம் இருக்கு, அதுக்கப்புறம் மாச கடைசியில தான் முகூர்த்தம் இருக்கு. இதுல உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும்னு சொல்லுங்க. சாமி, எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். இந்த அடுத்த வாரத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, அதுலயே முடிச்சிடலாம். வர சுக்லபக்ஷ ஏகாதசி திதியில ஒரு முகூர்த்தம் இருக்கு, அதுலயே வச்சிடலாமா? அப்படியே வச்சுக்கலாம், நீங்க தேதியை குறிச்சிருங்க. சரி. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் நீங்களே சொல்லிடுங்க. கல்யாணம் தடபடலாம் பண்ண வேணாம். ஏன்னா ஏற்கனவே மண்டபம் வரைக்கும் போய் தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ஏன் இதே கோயில்ல கூட வச்சுக்கலாம். எங்க சார்பா ஒரு 10 பேரும், உங்க சார்பா ஒரு 10 பேரும் வந்தா போதும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்களும் அதே யோசனையில தாங்க இருந்தோம். இருந்தாலும் நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க கேட்டோம். தட்டை மாத்திக்கலாமோ? மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். எங்க சார்பா மாப்பிள்ளை வாங்கிக்கிட்டோம். இப்படி உட்கார்ப்பா. ரோஜனோ ரோஜமான வர்த்தனோ வர்த்தமான நிச்சயதார்த்த சுபமுகூர்த்தः ஸ்ரீவர்ஷஸ்வ ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகபத்ரநாமம் சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத்புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 2 தடவை தட்டு மாத்துறது என் லைஃப்ல மட்டும்தான் நடந்திருக்கு. ஏன்ன வருத்தப்படுற? ஒரு வாட்டி தட்டை மாத்தினாலே 100 வருஷம் வாழ்ந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. நீ 2வது வாட்டி தட்டை மாத்துற. நீயும் பிரியாவும் 200 வருஷம் நல்லபடியா வாழ போறீங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா?
கொடுங்க. ரொம்ப நன்றி பிரியா. எதுக்கு மாமா நன்றி? இல்ல, உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி தீனாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நான் வாக்கு கொடுத்துருந்தேன். அந்த வாக்கு எப்படி நிறைவேற்ற போறேன்னு நான் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தேன். ஆனா நான் ஜெயிலில் இருக்கும்போது என்னை வெளியில் எடுக்கிறதுக்காக தீனா பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்து எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா நீ அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சல்ல, அதுக்கு தான் நன்றி சொல்றேன். நான் உங்களுக்காக மட்டும் இந்த முடிவு எடுக்கல மாமா. தீனாவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவரு ரொம்ப மாறிட்டாரு. தேங்க்யூ பிரியா. இப்போவாது என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அதுவே போதும். வாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. வாங்க. நீங்க போங்க அத்தை, நான் வந்துடுறேன். என்ன செல்வம், என்னாச்சு? கோயிலுக்கு வந்துட்டு ஏன் சாமி கும்பிட தயங்குறீங்க? வாங்க. இல்ல, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி. அம்மா நீ போம்மா, நான் பேசிட்டு வரேன். செல்வம், வாழ்க்கையில் அதிகமான சோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சனால சாமி கும்பிட்றதே அவாய்ட் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க போய் சாமி கும்பிடுங்க. இல்லை செல்வம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், உங்கள் முகமே சரியில்லை. அதான் நான் வந்தோடனே கேட்டேன், ஏதோ டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க, என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் அப்படியே சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். லேசா கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான். அர்ச்சனா, பிரச்சனை எதுவும் இல்லையா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஓகே. செல்வம், கேட்க மறந்துட்டேன், சத்யா ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லையே, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. ஒருவேளை அந்த பிரச்சனைனால தான் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களோன்னு நினச்சேன். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கோவமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லை, இந்த நிமிஷம் என்ன பார்த்தா பழைக்க தெரியாத முட்டாள்னு தோணுதா? எதுக்காக எனக்கு அப்படி தோணணும்? உனக்குன்னு இல்லை அர்ச்சனா, உன் இடத்துல யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தான் தோணும். தினம் அவ்வளோ தூரம் வந்து கேட்டப்புறம் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் வாழ்க்கைக்கு வழி போறக்கும் தெரிஞ்சிருந்தும் ஒன்றுமே பேசாமல் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அதனால தான் கேட்குறேன். உங்களை விட உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன் நான் தான். உங்களை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பெருமையா இருக்கா? என்ன சொல்ற? உதவி கேட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சும் தொடர்ந்து ஒருத்தருக்கு சங்கடத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சே என்னையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இந்த குணம் எத்தனை பேருக்குங்க வரும்? வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிச்சோம், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். உங்களோட இந்த குணத்தை மாத்திக்காம இருக்கீங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. நாம முன்னுக்கு வருவோம்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. நீங்க மனசு தளர விடாம முயற்சி பண்ணுங்க. தினா சொன்ன கம்பெனி கிடைக்கலன்னா என்ன, உங்க திறமைக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. அவரை கூட்டிட்டு வா. சரிங்க. பூங்கவனம், பூங்கவனம், நீங்க உன்னை ஐயா வர சொன்னாரு, வந்து பாரு. வாயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னையா என் வீடு தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். கார்ல ஏறி உட்காரு. என்னையா சொல்றீங்க? கார்ல நானா? ஆமா, ஏறு போலாம். தப்பா நினைக்காதீங்க, எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். உன் பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு வர வேண்டாமா? ஐயா என்னையா சொல்றீங்க? நான் வந்து உங்களை கேட்டப்போ செல்வம் வந்து சொன்னாதான் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும்னு சொன்னீங்க. அதை கேட்டு நானும் செல்வம் அர்ச்சனாங்கிட்ட போய் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன். அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் திண்ணையிலே படுத்துட்டேன். இப்போ திடீர்னு வந்து வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரலான்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே ஐயா. எல்லாத்துக்கும் காரணம் உன் மருமக அர்ச்சனா தான். என்னையா சொல்கிறீங்க? ஆமா பூங்கவனம், என் பிஏ என்கிட்ட வந்து அர்ச்சனா என்ன தேடி வந்திருக்கிறதா சொன்னான். அர்ச்சனா வந்திருக்கா? ஆமாங்க. உள்ள வர சொல்லு. சரிங்க. ஐயா உங்களை உள்ள வர சொன்னாரு, போங்கம்மா. வணக்கம். வாமா அர்ச்சனா, உட்காருமா. இல்ல இருக்கட்டும். சும்மா உட்காருமா.
உட்காரு. என்னம்மா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? பாக்கிய அம்மா விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? அந்தம்மா விஷயமா பார்க்க வந்திருக்கியா? ஆமாங்க ஐயா. அந்த பாக்கியம் விஷயமா பூங்காவனம் வந்து என்கிட்ட பேசினாரு. என் பையன் வாசு வேணா உள்ள இருக்கட்டும், என் பொண்டாட்டியை எப்படியாவது வெளியே கூட்டுவாங்கன்னு கேட்டாரு. அவங்க 2 பேரும் உனக்கும் உன் புருஷனுக்கும் செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியலம்மா. நீயும் உன் புருஷனு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவங்க 2 பேரும் தானே காரணம். அதனால அனுபவிக்கட்டுமேன்னு உதவி பண்ண மாட்டேன்னு அனுப்பிட்டேன். நீயும் செல்வமும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு தான் உங்கள யாராவது ஒருத்தர் வந்து சொல்லட்டுமேன்னு சொல்லி அனுப்புனேன். நீயே வந்திருக்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. என்னமாச்சு உனக்கு? நீயும் செல்வ மாதிரி எதிரிக்கும் உதவணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கியா? அவங்க 2 பேர் மேலே ஈவு இறக்கம் காட்டாதம்மா. நன்றி கெட்ட ஜென்மங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. அவங்க 2 பேரையும் மன்னிக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே என் மனசுல கிடையாது. அப்புறம் எதுக்கு அர்ச்சனா அந்த அம்மாவுக்காக என்கிட்ட வந்திருக்க? ஒரு விஷயத்துக்காக தான். என் மாமனார் என் வீட்டு படியேறி வந்து அவர் பொண்டாட்டிய காப்பாத்துன்னு கேட்கும்போது என் புருஷன் நினைச்சிருந்தா நிச்சயம் ஓடி போய் உதவி செஞ்சிருப்பாரு. அவர் எனக்காக என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம அவஸ்தைப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. அதனால அவர்கிட்ட சொல்லாம நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணணும். கரெக்ட் தான். நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நான் உனக்காக ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஆக வேண்டியதை பார்க்கறேன். இது போதும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, நான் போய் செல்வத்திட்ட இந்த விஷயத்த சொல்லி கேட்டப்போ அர்ச்சனாவோட முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிட்டான். அர்ச்சனாவும் நான் வாயும் வயிறுமா இருக்கும்போது என்னை வீட்டை விட்டு அடித்து வெளியில் தள்ளினவங்க தானே. அவங்களுக்கு நான் இறக்கம் காட்ட முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டேன். என் மருமக சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குன்னு நான் பேசாமல் வந்துட்டேன். அப்படி சொன்ன அர்ச்சனா இப்போ மனசு மாதிரி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னா உண்மையிலே என் மருமகளுக்கு ரொம்ப பெரிய மனசுயா. புருஷன் மனசறிஞ்சு நடக்கிற பொண்ணு தான் அர்ச்சனா. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. சரி சரி வா உட்கார். ஐயா, என் பொண்டாட்டியை மட்டும் வெளியில் கூப்பிட்டு வந்தால் போதுங்க. அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது. அந்த கேடு கட்டவன் உள்ளே கிடந்து சாகட்டும். சரி சரி உட்காரு. ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்ப்போம். சரிங்க. ஐயா சட்டையை போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. என்ன அர்ச்சனா வந்து ரொம்ப நேரமாச்சா? ஆமாங்க. ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. குழந்தை வச்சுட்டு ஏன் வெயில்ல நிக்கிற? நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். வந்து பார்த்தா கேட்டு பூட்டி இருந்தது. அது வண்டியை வாட்டர் வாஷ் கொடுத்துருந்தேன். வர வழியில ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி வண்டியை பார்க்கணும்னு சொன்னாரு. அங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்தா கேட்ட தரேன். பார்ட்டிக்காரங்க என்னங்க சொன்னாங்க? ரேட்டு கட்டுப்படியாச்சா? கண்ணை உயிரோட இருந்தப்போ பேசின விலையோட இப்போ ஒரு 20,000 ரூபாய் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு இதை வித்தா 20,000 ரூபாய் லாபம் தான். என்ன அர்ச்சனா நீ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லாபத்தை பற்றிலாம் யோசிக்கலாமா? கிடைக்கிற பணத்தை மொத்தமாக கண்ணன் குடும்பத்துக்கு கொடுக்கறத தானே முடிவு பண்ணோம். முதல்ல வண்டி வித்துட்டு கிடைக்கிற பணத்தை அன்பு கிட்டயோ இல்லை சூர்யா கிட்டே கொடுத்து கண்ணை அம்மா பேர்லையோ இல்லை தங்கச்சி பேர்லையோ பேங்க்ல போட சொல்லணும். ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். வேலை இல்லாத நேரத்துல இந்த கார் டீலை முடிச்சா நமக்கு லாபம் கிடைக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆமா, வேலை விஷயமா போயிருந்தீங்களே, ஏதாவது கம்பெனி கிடைச்சதா? இதே வண்டியில் தான் ஒரு 4 கம்பெனி ஏறி இறங்குனேன். எல்லாம் பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் யாரும் நம்பி வண்டியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷனோட சிபாரிசோ இல்லை செக்யூரிட்டியோ கேட்குறாங்க. நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்காக நீங்க மனசை தளர விடாதீங்க. இந்த ஊர்ல என்ன 4 கம்பெனி தானே இருக்கு. முயற்சி பண்ணிட்டே இருங்க, ஏதாவது ஒரு கம்பெனி கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் மனசுல வந்து போகும்போது நீ இப்படி தெம்பா பேசுறதா அர்ச்சனா மனசு கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். வேலை எதுவும் கிடைக்கலங்கிறதுக்காக சாப்பிடாம இருப்பீங்களா? போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் குழந்தைய படுக்க வச்சுட்டு வரேன்.
அர்ச்சனா சேர் போடுமா ஆ வாங்க சார். எப்படி இருக்கு ஆ செல்வம்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியப்பா ஆ நல்லா இருக்கு சார். வாங்க உள்ள வாங்க. அர்ச்சனா வாங்க வாங்க. அர்ச்சனா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க அர்ச்சனா? நல்லா உட்காருங்க சார். உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சார். உட்காரு செல்வம். உட்காரு. ஊர்ல இருந்து எப்ப வந்த? நான் வந்து 4 நாள் ஆச்சு. அதிசயமா இருக்கு. அதுவும் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஆமா ஏன் ஆட்டோல வந்திருக்கீங்க? கார் என்னாச்சு?